அண்ணாமலைன்ற ஒரு நல்லவர் பின்னாடி நம்ம இந்த நேரத்தில் நிற்கணும். அண்ணாமலைன்ற ஒத்த வார்த்தையில் அடிபட்டு போயிடும். அதனால் அண்ணாமலை அவர்களோட அன்புக்காக, அண்ணாமலை அவர்கள் மீது இருந்த நம்பிக்கைக்காக, அண்ணாமலை அவர்களுடைய நேர்மைக்காக நான் விஆர் த லீடரில் ஜாயின் பண்ணுறேன். தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லை, உலகமே உற்று பார்க்கக்கூடிய ஒரு தலைவனாக இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் இருக்காங்க. அப்போ அந்த ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா எனக்கு இப்பவே 43 வயசு ஆயிடுச்சு. காணல் நீராவே பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது அப்போ அது ஒரு மாற்றம் வேணும். ஒரு தலைமைக்கு கட்டுப்படணும். அண்ணாமலை அவர்கள் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்க ஒரு தலைமை அப்படின்னு இருந்தா அந்த தலைமைக்கு கீழே கட்டுப்பட்டு தான் ஆகணும். இதே அண்ணாமலை அவர்கள் உழைப்பதை இன்னைக்கு விஜய் அவர்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கே என்ன சொன்னாங்க, மக்கள் ஒரு 3வது மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. இப்போ நாங்களாம் 17 வருஷம் உழைச்சோம் அப்படின்னா இன்னைக்கு உழைப்பு எல்லாமே வீண் தான். இன்னைக்கு நேற்று கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷத்துல விஜய் அவர்கள் 106 பேரை எம்எல்ஏ ஆகிட்டாரு. இளையபாத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த நிஷா மேம் அவர்கள் தான். மேம் வணக்கம். மேம் வணக்கம். மேம், பாஜகவில் இத்தனை நாள் பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்போ திடீர்னு அண்ணாமலை அவர்கள் புது ரூட் எடுத்திருக்காப்புல. ஸோ இப்போ பாஜகவில் இருக்கிறீங்களா இல்லை பாஜகவை விட்டு அண்ணாமலை சைடு போவீங்களா, என்ன பண்ண போகிறீங்க? இந்த நேரம் வரைக்கும் இருக்கேன். இன்னைக்கு இப்போ சாயங்காலம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அலுவலக செயலாளர் சந்திரன் அவர்கள்கிட்ட போயிட்டு நான் என்னோட ரிசைனிங் லெட்டர் கொடுக்கலான் இருக்கேன். அதாவது கட்சி பொறுப்புல இருந்தும் அடிப்படை உறுப்பினர்ல இருந்தும் நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு விஆர் த லீடரில் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். ஓகே மேம், இப்படி இந்த மாதிரி பிஜேபியில் இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி எல்லாருமே ரிசைன் பண்ணிட்டு, ஏன்னா நிறைய ட்விட்டரில் நம்மளால் பார்க்க முடியுது, எல்லா மாவட்ட இளைஞர் தலைவர்களாகட்டும் அந்த மாதிரி நிறைய பேர் தன்னோட ரிசைன் லெட்டர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே இப்படி அண்ணாமலை அவர் சைடு போயிட்டீங்க அப்படின்னா பாஜகன்றது நட்டாத்தில் விட்ட மாதிரிலாம் இருக்கும். ஆல்ரெடி ரொம்ப நட்டாத்தில் இருக்குது பாவம். இப்படி ஆனால் எந்த மாதிரி பார்ப்பீங்க? அப்புறம் நான் உறுப்பினரானது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இல கணேசன் ஐயா அவங்க மாநில தலைவராக இருக்கும்போது உறுப்பினரானேன். கிட்டத்தட்ட 5வது தலைவர் எனக்கு அண்ணாமலை அவர்கள். 17 வருஷமாக நான் அந்த பாரதிய ஜனதா கட்சியில் நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 17 வருஷமாக. அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு, இந்த நாட்டுக்கு, அதுவும் நான் ஆர்எஸ்எஸ் மேலே, இந்து முன்னணி மேலே இருந்த பற்றில் தான் நான் என்னை பாரதிய ஜனதா கட்சியில் இணைச்சிக்கிட்டேன். நான் ஒரு இஸ்லாமிய பெண்ணாக இருந்ததுனால என்னால், அதே மாதிரி பெண்ணுன்றனால என்னால் ஆர்எஸ்எஸில் பணியாற்ற முடியாது. அதே மாதிரி இஸ்லாமிய பெண்ணுன்றனால என்னால் இந்து முன்னணியில் என்னால் இது பண்ணாலும், ஆனால் இந்து முன்னணி ஃபுல்லாகவுமே என்னோட தாய் வீடுன்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதில் என்னால் முடியாதனால நான் பாரதிய ஜனதா கட்சியில் 17 ஆண்டு காலம் நம்ம உழைச்சாச்சு. அதனால் கட்சிக்காக நான் சேவை செய்யக்கூடிய சேவை போதும். அண்ணாமலைன்ற ஒரு நல்லவர் பின்னாடி நம்ம இந்த நேரத்தில் நிற்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல நம்ம இதுக்கு முன்னாடி பேசின நிகழ்ச்சியில் கூட நம்ம பேசியிருக்கோம். ஆணோ பெண்ணோ ஒழுக்கன்றது முதல்ல முக்கியம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இளம் வயதிலே பார்த்திங்கன்னா ஒரு நேர்மையான, ஒரு உண்மையான, ஒரு அர்ப்பணிப்பான ஒரு மனிதனாக, அதாவது ஒட்டுமொத்த இது வரைக்கும் நம்ம சுதந்திர இந்தியாவில் இருந்த ஒட்டுமொத்த தலைவர்களோட ஒரு உருவமாக தான் நான் அண்ணாமலை அவர்களை பார்க்குறேன். அப்போது ஒரு ஒழுக்கமான தலைவனுக்கு கீழே, ஒரு உண்மையான தலைவனுக்கு கீழே, ஒரு அன்பான தலைவனுக்கு கீழே பணியாற்றணும் அப்படின்றது என்னோட ஆசை. அதனால் அந்த இடத்துல கட்சி, பதவி, பொறுப்பு, பணம், அந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் அண்ணாமலைன்ற ஒத்த வார்த்தையில் அடிபட்டு போயிடும். அதனால் அண்ணாமலை அவர்களோட அன்புக்காக, அண்ணாமலை அவர்கள் மீது இருந்த நம்பிக்கைக்காக, அண்ணாமலை அவர்களுடைய நேர்மைக்காக நான் விஆர் த லீடரில் ஜாயின் பண்ணுறேன். ஓகே மேம், இன்னைக்கு காலையில் நயினானந்தர்கள்ட்ட கேட்கும்போது கூட அண்ணாமலை போனதுனால பாஜகவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு மேம். எப்படி அது பார்க்க முடியுங்க? பாரதிய ஜனதா கட்சியில் பயணம் பண்ணுறவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். அடுத்தவங்களோட விருப்பத்தை போய் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா சொன்னால் தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லை, உலகமே உற்று பார்க்கக்கூடிய ஒரு தலைவனாக இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இப்போ வர்றதுக்கு முன்னாடி கூட 2.5 லட்சம் பேர் விஆர் த லீடர்ஸில் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 லட்சம் தாண்டிச்சு. நான் தான் பாருங்கள், ஒரு 3/4 மணி நேரத்தில் நான் வீட்டிலேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே ஒரு 1.5 லட்சம் பேர் அதிகமாக இருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு மக்கள் எதிர்பார்க்குறாங்க, அதாவது இளைஞர்கள் எதிர்பார்க்காங்க ஒரு மாற்று அரசியல். அண்ணாமலை அவர்களையே எல்லாரும் லைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவர் ரொம்ப லக்ஸுரியான பணக்காரவங்களுக்கான ஒரு இதுவாக நடத்தலை. அவர் ஆரம்பத்திலேருந்தே தான் கஷ்டப்பட்டு ஒரு விவசாயியோட பையனாக கடைசி வரைக்கும் அவர் ஊழல் பற்றி பேசினது கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அன்றாடம் காட்சிகளாக இருக்கக்கூடிய, தினக்கூலிகளாக இருக்கக்கூடிய, ஒரு அமைப்பு சாரா தொழிலில் இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் பெரும்பான்மையானவர்கள், அவர்களுக்காகவே அண்ணாமலை அவர்கள் நிறைய
நிறைய குரல் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த வீட்டு பிள்ளைங்க எல்லாம் நம்ம வீட்டில் ஒருத்தர் இன்றைக்கி ஒரு தலைவராக இருக்கும்போது அவர் பின்னாடி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இளைஞர்கள்லேருந்து அணி அணியாக போய் சேர்ந்துட்டாங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா என் பொண்ணுலாம் மெம்பர் ஆகிட்டா, என்னோடய ஹஸ்பண்ட் ஆகிட்டாங்க, அப்புறம் என்னோடய சகோதரர்கள் எல்லாம், அப்புறம் கூட இருக்கிற என்னோடய ஆஃபீஸில் மேனேஜராக இருக்காங்க, அவங்க தமிழ்ச்செல்வின்னு அவங்களும் மெம்பர் ஆகிட்டாங்க. அதனால் நான் ரிசைன் பண்ணிவிட்டு மெம்பர் ஆகணும். ஓகே மேம். ஓகே, நீங்கள் இப்போ பாஜகலேருந்து ரிசைன் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டீங்க. பட் இப்போ இந்த டைமில் அண்ணாமலையை நம்பி பாஜக இருந்ததுன்னு தான் எல்லாருமே சொல்லப்படுது, சரிங்களா? இப்போ அண்ணாமலை அவர்களும் போயிட்டாங்கன்னா பாஜகவோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? நான் விலகிறதுக்கு கூட அதுவும் ஒரு காரணம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 17 ஆண்டு காலமாக நம்ம உழைச்சோம். ஒவ்வொரு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியில் ஒவ்வொரு தலைவர்களுக்கு கீழே நாங்கள் கட்டுப்பட்டு வேலை செஞ்சோம். ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அண்ணாமலை அவர்கள் வந்து மாநில தலைவராக 2021 வருஷம் வந்தாங்க. அவங்களோட வளர்ச்சி, அவங்களோட பார்வை, தொலைநோக்கு பார்வை வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ அப்படி இருக்கும்போது எங்களுக்குலாம் ஒரு ஆசை, இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும். ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, சுவேந்த அதிகாரிலாம் 2020 தான் வந்து பாஜகவில் இணையிறாரு. ஆனால் இப்போ அவர் சிஎம் ஆயிட்டார் 6-7 வருஷத்துலயே. அப்போ வந்து அந்த ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா எனக்கு இப்போவே 43 வயசு ஆயிடுச்சு. இன்னும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காணல் நீராகவே பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது அப்போ அது ஒரு மாற்றம் வேணும். ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு தலைவனாக இருக்கிறவங்க உண்மையாக இருக்கணும், அதே மாதிரி தொண்டர்களை அரவணைக்கணும், தொண்டர்களுக்கு ஏதாவது கட்சிக்காரவங்களுக்கு தொண்டர்களை அரவணைச்சு தொண்டர்களோட வழி நடந்து ஒரு பிணைப்போடு இருந்தால் மட்டும்தான் அடுத்த எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி. அதனால் உழைக்கிறவங்கள வச்சு யார் இது பண்ணினாலும் அது இதுவாக இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சியில் 17 ஆண்டு காலம் என்னோடய பயணத்தை நான் இன்றைக்கி நிறுத்திக்கிறோம் அப்படின்னா இது எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அப்போது இப்போ நான் இளம் வயசாக இருக்கும்போது தான் நம்ம ஒரு கனவை நோக்கி, ஒரு இலக்கை நோக்கி நம்ம வேலை செய்ய முடியும். நாளைக்கு வயசானதுக்கப்புறம் நான் போனேன்னா உட்காரதுக்கே ஒரு சேர் தருவாங்கன்னு தெரியல, பாட்டி அந்த பக்கம் ஓரமாக போங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால் அப்படி ஒரு நிலைமை வந்து இனிமேல் வரக்கூடிய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வராமல் அவங்களோட கட்சி வளர்த்து தமிழ்நாட்டில் வர்றதுக்கு பார்க்கணும். ஓகே மேம். சொன்ன மாதிரி இப்போ வந்து பாஜகவோட நிலைமை வந்து அண்ணாமலை நம்பி இருந்தது. இதெல்லாம் வந்து மோடி, அமித்ஷா அவர்களுக்கு தெரியாதா என்ன? தமிழ்நாட்டில் வந்து அவரை நம்பி தான் பாஜக இருக்குது, அவர் இல்லை அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரியாதா என்ன? ஏன் அதனால் வந்து அவங்க விட்டுட்டாங்க, சரி நீ போய் ஆரம்பி அப்படின்ட்டு? அண்ணாமலை அவர்கள் வந்து கடவுளுக்கு முன்னாடி எரியக்கூடிய அந்த நம்ம விளக்கேற்றி கையெடுத்து கும்பிடுவோம், அந்த மாதிரியான ஒரு உண்மையான ஒரு ஒளிச்சுடர். அப்போது அதை வந்து அவங்க மோடிஜிக்கிட்டேயோ அமித்ஷாஜி அவங்கக்கிட்டேயோ சொல்லும் பொழுது மற்றவங்க காட்டுத்தீ மாதிரி பரபரப்பாக போய் அவங்க எந்த மாதிரியான ஒரு அறிக்கையை கொடுத்தாங்கன்னு தெரியல. அதனால் தலைவர்கள் வந்து அது எப்படி என்னன்னு அந்தளவுக்கு எனக்கு தெரியலை. அதனால் அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்து எடுத்ததில் இன்றைக்கி அவர் கட்சியை விட்டு வெளியில் வந்தால் கூட இன்றைக்கி எத்தனையோ பேர், எனக்கே ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே எனக்கு ஃபோன் வந்துருச்சு, அக்கா எப்படியாவது அண்ணாமலை அண்ணன்கிட்ட போய் சேர்ந்துடணும், எப்படியாவது தலைவரை ஒவ்வொரு சங்கங்கள்லேருந்து, எங்கள் ஏரியாவிலேருந்து வியாபாரிகள் சங்க தலைவர்லேருந்து ஒரு தம்பி பிரபுகாந்தன் அவர் ஃபோன் பண்ணி அக்கா அண்ணனோட பிறந்த நாள் எப்படியாவது அவரை பார்த்து ஒரு சால்வை போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்களெல்லாம் அண்ணாமலை கூட போயிடுமா, நீ அண்ணாமலை கூட போயிடுமா, அவருக்காக கூட இரு அப்படின்ற மாதிரி ஒரு வயசானவங்க கூட வந்து சொல்கிற அளவுக்கு அண்ணாமலை எல்லாரும் அவர் மனசுலேயும் இருக்கார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜெகன் சொல்லிட்டு அவங்க வந்து லாயராக இருக்காங்க இங்கே உயர்நீதிமன்றத்தில். அவங்களும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சட்ட பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 2000-3000 பசங்க இருக்காங்க, லாயர் பசங்க. அவங்களும் நான் எங்களோட லாயர் டீமோட நான் வந்து அண்ணனோட வந்து இணையணும் அப்படின்னு சொல்லி ஜெகன் அவங்க விருப்பப்படுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வந்து வேறு ஒரு பாரதிய ஜனதா கட்சியில் வேறு ஒரு தம்பி மூலமாக ஒருத்தர் அவங்க வந்து டிவிக்கேல இப்போ அரசாங்க பதவி ஏதோ அந்த நீதித்துறையில் ஏதோ தரேன்னு சொன்னாங்களாம். அவங்க எனக்கு பதவியை விட அண்ணாமலை தான் முக்கியம், நான் அண்ணாமலை கூட வரணும், அவர் கூட எப்படியாவது போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்க வந்து பேசுகிறாங்க. அப்போது எனக்கிட்டே இத்தனை பேர் வந்து கேட்கும் பொழுது அப்போது எத்தனை பேர் அவரை ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படின்றது மிக பேர் மாற்றத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ விஜய் அவர்கள் எப்படி மேம் அப்படி நடுவில் வந்தாப்புல அப்புறம் ஒரு தலைமைக்கு கட்டுப்படணும். அண்ணாமலை அவர்கள் வந்து அதாவது இதில் ஏன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு தலைமை அப்படின்னு இருந்தால் அந்த தலைமைக்கு கீழே கட்டுப்பட்டு தான் ஆகணும். அப்போ அப்படி வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் கட்டுப்பட்டு மோடிஜி அவர்களுக்கும் அமித்ஷாஜி அவர்களுக்கும் BL சந்தோஷ்ஜி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய நிதின் நபீன்ஜி அவர்களுக்கும் அவங்க வந்து கட்டுப்பட்டு இருந்ததுனால தான் இன்றைக்கி வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த முடிவு எடுத்து வந்திருக்காங்க. இதே அண்ணாமலை அவர்கள் உழைப்பதை இன்றைக்கி விஜய் அவர்கள்
அவர்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கே என்ன சொன்னாங்க, மக்கள் வந்து ஒரு 3வது மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க, 3வது ஒருத்தரை எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா திராவிட கழகங்களால் மக்கள் சீரழிஞ்சது போதுன்னு ஒரு மாற்று அரசியலை எதிர்பார்க்குறாங்கன்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க. அண்ணாமலை அவர்கள் எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை நடத்தினாங்க. அதன் மூலமாக நிறைய செல்வாக்கை உண்டு பண்ணினாங்க. நிறைய இளைஞர்கள் மத்தியில் ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துனாங்க. அதனால இளைஞர்கள் ஃபுல்லாக ஒரு மாற்று சக்தியை எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இவர் உழைத்த உழைப்பை விஜய் அவர்கள் ஈஸியாக அறுவடை செய்துக்கிட்டு போயிட்டார்கள். இன்றைக்கு என்னோட பொண்ணு வந்து படிக்கிற காலேஜில் விஜய்க்கு ஓட்டு போட்டேன்னு சொன்ன அதே மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வந்து இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் தணிக்கை ஆரம்பித்தா நான் அவரோட போயிடுவேன்னு சொல்லி என்னோட பொண்ணு ஷாலினி சொன்னாங்க. அப்போ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலைன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு, மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தி, மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. வருங்காலம் அண்ணாமலை அவர்களை சுற்றியே இருக்கும். ஓகே மேம். இப்போ வந்து இப்போ சொன்ன மாதிரி இப்போ விஜய் அவர்கள் வந்து மாற்று கட்சியாக இருக்குன்னு நினைக்கிற இடத்துல அண்ணாமலை அவர்கள் எல்லாம் போயிட்டாரு. அது ஏன் எல்லாம் போயிட்டாருன்னா மேபி தலைவராக இல்லாதனால வந்து இவ்வளோ பிரச்சனையை சந்திக்க வேண்டியதாயிருச்சு. அப்போ கூட வீடியோவில் கூட சொல்கிறாரு எனக்கும் கட்சிக்கும் நிறைய முரண்பாடுகள் இருந்தது அப்படின்ட்டு. ஸோ எந்த மாதிரி வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த கட்சியில் முரண்பாடுகளை சந்திச்சார் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும்? முரண்பாடுகள் அப்படின்னும் பொழுது ஒரு ஃப்ரீடமான ஒரு விஷயங்கள் இருந்தால் தான், அதாவது ஒரு தலைவர் என்ன சொல்கிறாரோ அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே ஒற்றை தலைமையின் கீழே அதை நம்ம செய்யணும். பாரதிய ஜனதா கட்சியில் பொறுத்த வரைக்கும் ஒற்றை தலைமை கிடையாது. ஏன்னா நிறைய பேரை அரவணைச்சு தான் நம்ம செய்யணும். அப்போ அரவணைச்சு இது பண்ணும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கும். அந்த மாறுபட்ட கருத்து வந்து மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ நாங்களாம் 17 வருஷம் உழைச்சோம் அப்படின்னா இன்றைக்கி உழைச்ச உழைப்பு எல்லாமே வீண் தான். இன்றைக்கி நேற்று கட்சி ஆரம்பித்து 3 வருஷத்தில் விஜய் அவர்கள் 106 பேரை எம்எல்ஏவாகிட்டார். இப்போ இதே அந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள்கிட்ட இந்த பாரதிய ஜனதா கட்சி தனியாக நம்ம போட்டியிடுறோம்னு சொல்லியிருந்தால் இன்றைக்கி கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு உண்மையாக ஒரு வெளிப்படையான நிர்வாகம். பாரதிய ஜனதா கட்சியான பொறுத்த வரைக்கும் வெளிப்படையான நிர்வாகம். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி வெளிப்படையான நிர்வாகம் இல்லை. அதுதான் உண்மை. இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நானும் ஒரு 2020ஆம் ஆண்டு, அதாவது அண்ணாமலைஜி வருவதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அந்த வேல் யாத்திரை நடந்துகிட்ருப்போ அப்போ யோசித்தேன், நம்ம இந்த கட்சியில் இருக்கோம், ஒவ்வொரு வாட்டியும் ஒரு 3 வருஷத்துக்கு ஒருக்க பொறுப்புக்கு ஒவ்வொருத்தர்கிட்ட போய் நம்மளோட பர்ஃபார்மன்ஸை ப்ரூவ் பண்ணணும். ஒவ்வொரு வாட்டியும் புதுசாக பிறந்த மாதிரி போய் நிற்கணும். அப்போது அது வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு தாழ்மை மனப்பான்மையை கொண்டுட்டு வரும். ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒருக்க கட்சியில் பொறுப்பு மாறும் பொழுது நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் நம்மளோட பர்ஃபார்மன்ஸை ஒவ்வொரு தலைவரும் மாறிடுவாங்க. அப்போ அவங்ககிட்ட போய் நம்மளோட பர்ஃபார்மன்ஸை காமிச்சு அந்த ஒரு பொறுப்பு வாங்கி அப்படிலாம் இது பண்ணும்பொழுது நான் நிறைய வாட்டி யோசிப்பேன், இப்படியெல்லாம் போய் ஒரு இடத்துல போய் இருந்து நம்ம பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக வரும்பொழுதே நான் என்ன பண்ணேன், இந்த மனுஷன் வந்திருக்கிறாரு, யாத்திரை எப்போ நம்ம பார்த்துருந்தோம், நல்ல வரவேற்பாக இருந்துச்சு, இவரை போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு சால்வை போட்டுட்டு அன்னையோட கட்சியை விட்டு போயிடலாம்னு நினச்சிட்டு தான் நான் போய் அவர் வந்த அன்னைக்கு கமலாலயம் வந்தாங்க. அப்போ போய் நான் சால்வை போட போகும்போது அவர் நிஷாக்கா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிக்கிட்டாங்க தலைவர். அப்போது அவரோட அந்த ஒற்றை அன்பில் தான் இது நாள் வரைக்கும் நானும் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தேன். ஆனால் உண்மையிலே பாரதிய ஜனதா கட்சின்றது மிக 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 நல்ல கட்சி. இருக்கக்கூடிய தலைவர்கள் அதை சரியாக கையாளணும். ஓகே மேம். நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் 17 வருஷம் பாஜகவில் வந்து பல தலைவர் 5வது தலைவராக பார்க்குறீங்க. மற்ற தலைவர்களுக்கும் இவருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னவா பார்க்குறீங்க நீங்கள்? அண்ணாமலை அவர்கள்னா அன்பு. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, விரைச்சிட்டு நம்ம நெஞ்சை நிமித்தி வந்தால் கூட அவர் அண்ணன்னு சொல்கிற அந்த ஒரு நிமிஷத்தில் நம்ம தன்னால் குனிஞ்சிடுவோம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அன்பு நம்ம மேலே. நம்ம என்ன கேட்க போகிறோம், ஒரு தலைவர்கிட்ட போய் நம்ம என்ன கேட்க போகிறோம், அதிகபட்சமாக போய் எனக்கு சாப்பாட்டுக்கு காசு கொடு, நான் போக்குவரத்து செலவு காசு கொடு அப்படியே போய் கேட்க போகிறோம். அதெல்லாம் கிடையாது. ஒரு தலைவனாக ஒரு ஆசையாக போய் பார்ப்போம், தொட்டு பார்ப்பாங்க, இல்லை ஒரு சால்வை போடுவாங்க, ஒரு வார்த்தை பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க, ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணுவாங்க, யாராக இருந்தாலும் அரவணைச்சிப்பாங்க டக்குன்னு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள்கிட்ட போனாங்கன்னா அது வயசு வித்தியாசம் இல்லாமல், இப்போ வயசு வித்தியாசம் இருக்கிறவங்க கூட ஒரு சின்ன பையன் தானே, ஏன்னா இவர் வயசு சின்ன வயசு, அண்ணாமலை அவர்கள் ஒரு சின்ன வயசு பையன் தானேன்னு சொல்லிட்டு அவங்க போனால் கூட இவங்க அவங்கள ரிசீவ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் அவங்களே அண்ணாமலை அவர்கள்கிட்ட ஐஸ்கிரீம் மாதிரி உருகிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அன்பில் வந்து கரைக்கக்கூடிய ஒரு ஆள் அண்ணாமலை அவர்கள். அதே மாதிரி உண்மையான ஆள். அதாவது நம்ம எவ்வளோ தூரத்தில் நின்னாலும் ஒரு வார்த்தையாவது பேசிட்டு போவாங்க. அவங்களால எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ண. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்தில் அவரை இடிச்சிட்டு வருவாங்க பாருங்கள், மற்றவங்களா இருந்தாங்களாம் முடியவே முடியாது. ஆனால் தலைவர் வந்து ஒவ்வொருத்தரையும் முகம் சுளிக்காமல் அந்த விஷயங்களை அவங்க ரிசீவ் பண்ணுறதா இருக்கட்டும்,
மேக்ஸிமம் நான் வந்து ஒழுக்கம் 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 சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இது வந்து அரசியலில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒழுக்கத்தை மையப்படுத்தியே போகக்கூடிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா ஒரு குறுக்கு வழியை கடைப்பிடிக்கிறவங்க அது வந்து ஒரு குறுக்கு வழியில் வர்றவங்க எல்லாமே ஒரு மாதிரி நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கே தெரியும். அதுக்குள்ளே ரொம்ப ஆழமாக போனோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் ஒரு ஒழுக்கம், ஏன் அப்படின்னா ஒரு ஒழுக்கமில்லா ஒருத்தர் வந்து ஒரு தலைவனோ ஒரு கட்சிக்கு வர நிர்வாகிகளோ அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒழுக்கமாக இருக்கக்கூடிய மற்றவங்களை அது பாதிக்கும். ஏன்னா இவங்க குறுக்கு வழியில் வந்து எல்லா விஷயங்களும் அனுபவிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ காலகாலத்துக்கும் உழைக்கிறவங்க வந்து ரோட்டில் நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா அண்ணாமலை அவர்கள்ட்ட ஒழுக்கம். ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டில் குறிப்பாக பெண்களை வந்து யாருமே தனியாக அனுப்ப மாட்டாங்க. எல்லார் வீட்டு பெண்களையும் யாரும் தனியாக அனுப்ப மாட்டாங்க. குறிப்பாக இஸ்லாமியர்கள் வீட்டில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எங்கேயாவது போனால் கூட யாரையா ஒருத்தரை கூட அனுப்புவாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நான் பாரதிய ஜனதா கட்சியில் என்னை இணைச்சிக்கிட்டப்போலாம் எங்கள் அம்மா என்னை நிறைய திட்டியிருக்காங்க. ஏன் இந்த கட்சிக்கெலாம் போகிறேன், ஒழுங்காக வீட்டில் இருக்க வேண்டியதானே, நான் அது நம்ம மதத்துக்கு எதிரான கட்சியாச்சு, ஏன் அங்கே போகிற வைக்கிற எடுக்கிற நிறைய திட்டுவாங்க. எல்லாம் இது பண்ணுவாங்க. ஒழுங்காக அடங்கொடமாக புருஷன் பிள்ளைங்களுக்கு சோறாக்கி போட்டு வீட்டில் இருக்க மாட்டியா, நீ அடங்காமல் திரிகிற, கட்சிக்கு போகிற, அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாதுன்னு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இதே என்னோடய அம்மா வந்து ஒரு எண்மண் எண் மக்கள் யாத்திரை வந்து ராமேஸ்வரத்தில் தொடங்கி கன்னியாகுமரியில் போயிட்டுருக்கு. அப்போ என்னோடய அம்மாவோட ஊர் வந்து பூர்வீக ஊர் வந்து வள்ளியூர் பக்கத்தில் துளுக்கர்பட்டின்னு ஒரு ஊர். அப்போ நான் அந்த ஊருக்கு நாங்கள் பூர்வீக ஊருக்கு சொத்து பிரச்சனையாக போயிட்டு நாங்கள் வரோம். அப்போ வரும்போது நான் கேட்குறேன், அம்மா கன்னியாகுமரியில் தான் ஒரு அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு போகிறாரு, நான் போகவா அப்படின்னு கேட்டேன். எங்கள் அம்மா அப்போ நான் எங்கள் அம்மாட்ட கேட்கும்போது சாயந்தரம் 5:30 மணி எங்கள் அம்மா போன்னு சொல்லிட்டாங்க. ஃபோன் சொன்னோன்னே எனக்கு நம்பவே முடியல. இத்தனை வருஷம் திட்டிகிட்டு இருந்த அம்மா நம்மளை ஃபோன் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் பஸ் ஏறி கன்னியாகுமரி போய் இறங்கினோன்னே அங்கே கட்சிக்காரவங்க அவங்களோட இருந்துட்டு அந்த அன்னைக்கு நைட்டு காயத்ரி ஸ்ரீனிவாசன் அவங்க அப்போ யாத்திரையில் இருந்தாங்க. இந்த நேரத்துக்கு நீ வீட்டுக்கு போக வேணாம் நிஷா, என்னோடய வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட கூட்டிகிட்டு போய் ஒரு நாள் நைட்டெல்லாம் தங்க வச்சுக்கிட்டாங்க. நான் மறுநாள் மத்தியானம் தான் நான் எங்கள் வீட்டுக்கே போகிறேன். அப்போ எங்கள் அம்மா ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஏன் அப்படின்னா அண்ணாமலைன்ற அந்த ஒற்றை மனிதன் மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, அதுவும் என்ன ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்த ஒரு இஸ்லாமிய பெண்மணியோட ஒரு நம்பிக்கை. அப்போது நம்ம அம்மா அந்த அளவுக்கு நம்புகிறாங்க அப்படின்னா அப்போ அந்த தலைவன் எப்பேற்பட்ட தலைவன். ஏன்னா வெளியிலேருந்து பார்க்குறோம், எங்கள் அம்மாவுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்க பெரிய படிப்பாளி எல்லாம் கிடையாது. அவங்க 1வது 2வது கூட படித்தது கிடையாது. ஆனாலும் அவங்க வந்து ஒரு அந்த அண்ணாமலைன்றவரை அவ்வளோ நம்புகிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தாய்மார்களும் அண்ணாமலையை நம்புகிறாங்க. இப்போயும் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் ராஜா சொன்னார், அண்ணாமலை அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவில் நீங்கள் பயணம் பண்ணுங்கள். ஏன்னா என்னை பாரதிய ஜனதா கட்சியில் நீ இருன்னு சொன்னதே என்னோடய கணவர் தான். அதே மாதிரி என்னோடய பொண்ணு என்ன சொன்னா, அம்மா அண்ணாமலை எங்களுக்கு கட்சி ஆரம்பித்தா 1 வாரம் லீவ் எடுத்து நான் செலிப்ரேட் பண்ணுவேன், தனியாக கட்சி ஆரம்பித்தாங்கன்னா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்களும் அண்ணாமலை அவர்கள் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் எல்லாரையும் ஒரு உறவு முறை சொல்லி அண்ணா, அக்கா, அம்மா அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் கூப்பிடும்பொழுது எல்லாரும் நம்ம வீட்டில் ஒருத்தராக அவரை பார்க்குறாங்க. அதே மாதிரி மதுரையில் கூட நாங்கள் ஒரு இதுக்கு பிரச்சாரத்துக்கு போயிருந்தோம். அங்கே வாடிப்பட்டியில் கூட பார்த்திங்கன்னா அந்த தம்பியோட அம்மா, அவர் மண்டல் தலைவராக இருக்கார், அவரோட அம்மா கூட அண்ணாமலை அவர்கள்கிட்ட அவர் யாத்திரை அப்போ கூட ரொம்ப பாசமாக, அது மாதிரி எல்லாருமே அண்ணாமலை அவர்களை தன்னோட ஒரு வீட்டில் ஒருத்தவங்களாம் பார்க்குறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி, எல்லாரும் அண்ணாமலை அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, இப்போ அண்ணாமலைகள் திடீர்னு ஆரம்பிக்கிறதா ஒரு முடிவு பண்ணிட்டாரு, ஓகேங்களா? தமிழ்நாட்டில் ஒரு சின்ன கட்டமைப்பு கூட இல்லாமல் அண்ணாமலை அவரால் ஸ்டாண்ட் பண்ணி திரும்ப அதை ஒரு பெரிய கட்சியாக கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பு வர முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் ஐயா ராமகோபாலன் அவர்கள், இந்து முன்னணியோட நிறுவன தலைவர் ராமகோபாலன் அவர்களை நான் வந்து எப்போவுமே மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். ஐயா சொல்லுவாங்க, ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னா அதை முதல்ல யார் தட்டி கேட்குறானோ அவன் தலைவன், அவன் பின்னாடி நிறைய பேர் போவாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் ஐயா ராமகோபாலன் அவர்கள் எந்த மாதிரியான ஒரு தலைவனை எதிர்பார்த்தாரோ அந்த தலைவனாக அண்ணாமலை அவர்கள் இருக்காங்க. ஐயா தான் என்னோட குருநாதர். அதனால் எங்கள் ஐயாவோட ஒரு எதிர்பார்ப்பான ஒரு தலைவராக நம்ம அண்ணாமலை அவர்கள் இருக்கிறதுனால எல்லாமே சாத்தியம். அதாவது அண்ணாமலை அவர்கள் இன்னும் பாரதிய ஜனதா கட்சியில் பயணம் பண்ணி உழைச்சிருந்தாலும் அவருக்கான வளர்ச்சி வந்து அந்த எல்லா உழைப்புமே கட்சிக்காக தான் போகும். ஏன்னா இப்போ அவர் 6 வருஷம் உழைச்சதும் கட்சிக்காக போயிடுச்சு, நான் 17 வருஷம் உழைச்சதெல்லாம் கட்சிக்கு போயிடுச்சு, இப்போ 0ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். அதனால் அண்ணாமலை அவர்களால் எதையும் உருவாக்க முடியும், ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும், மக்களுக்காக எல்லாமே பண்ண முடியும். ஏன்னா
எல்லாருமே ஒரு எதிர்பார்க்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ், ஐஏஎஸ் அந்த மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு அறிவு பசி, அந்த ஒரு உண்மையை பேசக்கூடிய ஒரு தன்மை, நம்மளுக்கு நம்ம மனசில் நினைக்கிறத ஒரு தலைவன் போல்டா பேசணும். அதே மாதிரி ஒரு உண்மையை வெளிக்கொண்டுட்டு வரணும். அப்படின்ற ஒரு விஷயத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. எனக்கு இந்த குறுகிய காலத்துல எல்லார பத்தியும் சொல்ல முடியல. ஆனாலும் என்னோட விஷன்ல பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இமயமலை. அதனால அவர் வந்து கண்டிப்பா எல்லாமே சாதிப்பாங்க. அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எண்ணற்ற லட்சக்கணக்கான தாய்மார்களும், குறிப்பாக பெண்களும், இஸ்லாமிய பெண்களும் எல்லாருமே அவர் பின்னாடி நிக்கிறோம். அதனால அண்ணாமலை அவர்கள் வருவார்கள். இந்த தமிழகத்தை ஆட்சி செய்வார்கள். ஓகே மேம், சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உங்கள் பொண்ணான நேரத்தில் இளைய பலம் வகுக்கிறதுக்கு மிக்க நன்றி. நன்றி.